இன்றைய சிந்தனை. வாழ்க்கை நல்ல தத்துவங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுகின்ற விதம் எங்களுக்கு நல்ல அனுபவங்களை தருகின்றது. நாங்கள் ஒரே நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அனுபவங்களை பெற முடியாது. 4 பேரோடு நாங்கள் பழகுகின்றோம், பேசுகின்றோம், 4 பேரை சந்திக்கின்றோம். ஒரு கிராமத்திலே வாழ்ந்தாலும் அந்த கிராமத்திலே உள்ளவர்கள் அனைவரையும் நாங்கள் பரிச்சயமாக தெரிந்து கொள்கின்றோம். அதே போல் நாங்கள் எங்களுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகின்ற பொழுது பல புதிய மனிதர்களை சந்திக்கின்றோம், புதியவர்களோடு பேசுகின்றோம், பழகுகின்றோம். ஆனால் யார் எப்படி இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்குள்ள அந்த வரையறையை மட்டும் நாங்கள் விடக்கூடாது. எங்களுக்குரிய கொள்கைகள், எங்களுக்குரிய நடைமுறைகள், எங்களுக்குரிய தன்மைகள், இதுதான் எங்களுடைய அசைக்க முடியாத ஆணித்தனமான செயல்பாடு. நான் நானாக வாழ வேண்டும். எனக்கு இன்றைய தினம் தேவையில்லாமல் ஒரு தொகை பணம் கிடைக்குதென்றால் அதுக்கு நான் ஆசைப்படக்கூடாது. சும்மா அதிர்ஷ்டமாக ஒரு பணம் வந்தாலும் அந்த பணம் எங்களுக்கு நிலைக்காது. நான் செய்கின்ற தொழிலுக்குத்தான் எனக்கு பணம் தேவை. என்னுடைய உழைப்புக்குத்தான் எனக்கு ஊதியம் தேவை. என்னுடைய வரையறை இதுதான், என்னுடைய வாழ்க்கை இதுதான், என்னுடைய கொள்கை இதுதான். அதை மட்டும் மனிதன் விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த கொள்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். கொள்கை என்பது அந்த கொள்கையை வைத்து நாங்கள் உயர்ந்த நிலை பெறப்போவது நிச்சயம். நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுக்கூடாது. எங்களுக்கு ஒரு வரையறையை வாழ்க்கையிலே வைத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய செயல்பாடு, என்னுடைய குணம், என்னுடைய நடைமுறை இதிலிருந்து நான் மாற மாட்டேன் என்ற அந்த வரையறையை சரியாக பாவித்து கொண்டால் நீங்கள் உலகத்திலே எந்த விதமான மனிதர்களை சந்தித்தாலும் நீங்களாக இருப்பீர்கள். உங்களை யாரும் வீழ்த்த முடியாது. ஏதாவது ஒரு விடயத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டோ ஆசைப்பட்டோ உங்களுடைய வரையறையை தொலைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே சிரமங்கள் தான். அதை மட்டும் நாங்கள் உணர வேண்டும். நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையிலே எத்தனை விதமான மனிதர்கள் வந்தாலும் எங்களுடைய கட்டுப்பாடு, எங்களுடைய வரையறை, இதை நாங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும். அந்த கொள்கைகளிலிருந்து நாங்கள் விடுபடக்கூடாது. தொழில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் இருக்கும். அந்த தொழிலிலே ஒரு தர்மத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த தொழிலிலே ஒரு வரையறை, ஒரு கொள்கை இருக்க வேண்டும். நான் இப்படித்தான் என்னுடைய தொழிலை செய்வேன். யாருக்காகவும் இறங்கி போய், யாருக்காகவும் விட்டு கொடுத்து, யாருக்காகவும் என்னுடைய தொழிலுடைய தன்மைகளை இலக்கி விடுவது அதெல்லாம் தவறு. தொழில் நேர்மை என்பது அதுதான், வரையறை என்பதும் அதுதான். அந்த எங்களுக்குள்ள தொழில் நேர்மை என்னவோ, அந்த தர்மம் என்னவோ அதற்குள்ளே தான் நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு இன்று தொழிலிலே மறைமுகமாக இந்த தொழிலை ஒரு தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக அதிகமாக பணம் கிடைக்கிறது, எங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கிறது என்று போனோம் என்றால் அது எங்கள் தொழில் தர்மம் அற்று போய்விடுகின்றது. அன்றோடு நாங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாக போகின்றோம். பிரச்சனைகளை நாங்களே வாங்கிக் கொள்கின்றோம். எனவே வரையறையை யாரும் விட்டு கொடுக்காதீர்கள். உங்களுடைய தொழில் தர்மத்தை எந்த நிலையிலும் மாற்றாதீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கின் உயர்வுக்கு, உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமானதாக அமைகின்றது. நன்றி. இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து